தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமா மாறணும். தேவன் உங்களை ஆசீர்வதித்த பிறகு நீங்க கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க என்பதை கர்த்தர் பார்ப்பார்னா திரும்ப உங்களை வந்து சந்திப்பார். இவன் தேவாலயத்துக்கு போயிட்டான், இப்ப இயேசு திரும்ப இவன் ஆலயத்துக்கு தேடி போயிட்டார். மறுநாள் தேவ ஆலயத்தில் இயேசு அவனை சந்தித்து இப்ப அவனோட கூட இன்னும் ஐக்கியப்படுறாரு. அவன் கூட இன்னும் நெருங்குறார், அவன் கூட இன்னும் மனதார பேசுகிறார். முதல்ல வெளித்தோற்றமா பேசினார், இப்பொழுது அவன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது அவன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அவனை பார்த்து சொல்றார், இந்த 38 ஆண்டு காலம் ஏன் தெரியுமாடா நீ வியாதியில இருந்த? ஏன் தெரியுமாடா அந்த கட்டுல இருந்த? ஏன் தெரியுமா அந்த அவமானத்துல இருந்த? ஏன் அந்த வேதனையில பாடுல கண்ணீரோடு நீ இருந்தன்னு தெரியுமா? ஏன் மனிதர்களுடைய ஒத்தாசையெல்லாம் உன்னை விட்டு போய் நீ அனாதையா இருந்த தெரியுமா? 38 ஆண்டு காலங்கள் ஏன் அந்த மரண கட்டுல நீ இருந்த தெரியுமா? அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்குல ஏன் நீ இருந்தினா அந்த பாவம் தான் உன்னை வியாதியின் கட்டாக கட்டி வச்சிருந்த. ஆண்டவர் சொல்றாரு, இனி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. சிஸ்டர், பிரதர், நமது வாழ்க்கையின் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் பாவம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி. ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருப்பார், மகனே இதுல போனீனா நீ நல்லா இருப்ப. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு ரூட் எடுத்துரும். ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் இப்படிதான் போனான், அவனும் இப்படிதான் போறான், இந்த எதிர் வீட்டுக்காரனும் அதை இப்படிதான் போறான், எங்க சபையில அந்த அக்காலாம் இப்படிதான் போறாங்க, நான் மட்டும் எதுக்கு இப்படி போனோம், நானும் இப்படியே போறேன். அப்படி போறியா, போன்னு கத்தர் விட்டுருவார். ஆண்டவர் உன்னை பிடிச்சி அப்படி இழுத்துக்கிட்டு வந்தெல்லாம் நிற்பாட்டு. ஆண்டவர் மனுஷர்களோடு போராட மாட்டார். அப்படி போறியா, சரி போயிட்டு வா, நீ எப்படியா இருந்தாலும் போயிட்டு இப்படிதான் வரணும், போயிட்டு வா. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, நமது வாழ்க்கையில நம்ம எடுத்த சில பாதை, திருமணத்துல நீ எடுத்த சில பாதை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்து நீ எடுத்த சில ரூட்டு தான் இப்ப இந்த நிலைமைக்கு 38 வருடங்களா அதை கட்டி வச்சிருக்கு. ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில கண்ணீரும் வேதனையும் அவமானங்களும் நெருக்கங்களும், நீ தேவனுக்கு பிரியமில்லாத எடுத்த சில பாதைகள், ஆண்டவர் சொல்லியும் நீ அதை மீறி செஞ்சுட்ட. ஆண்டவர் எவ்வளவு உங்ககிட்ட பேசினார், ஆனாலும் நீ கேட்கல. இவன் ஆண்டவர் எவ்வளவு எச்சரித்து இருந்திருப்பார், மகனே இந்த பாவம் செய்யாத, பைபிளை வாசிச்சு பார், நியாய பிரமாணங்களை வாசித்து பார், நீ செய்கிற பாவங்கள் கொடியது, அது உன்னை சும்மா விடாது, உன்னை பின் தொடரும். எவ்வளவு ஆண்டவர் அவங்ககிட்ட பேசியிருப்பார், ஊழியக்காரர்கள் மூலியமா பேசியிருப்பார், வசனங்கள் மூலியமா பேசியிருப்பார், அவன் ஜெபிக்கும் போது மற்றவர்களுடைய வாயில பேசியிருப்பார். ஆனா அவன் அதை கேட்கல, அவன் மனம் போன போக்கில போனா. பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் கயிறுகளாக கட்டுமா, பாவங்கள் பின்தொடரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முற்பிதாக்களுடைய பாவங்கள் 4ஆம் 3ஆம் தலைமுறை வரைக்கும் பின்தொடரும். அது நம்ம நினைக்கிறோம், பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஆண்டவர் அதுக்கு பிறகு அதை மன்னிச்சிருவாரு, நம்ம திரும்ப பழைய மாதிரி இல்ல. நீ பாவம் செய்யும் போது பிசாசு உன்னை கட்டிடும்.